அது புடிச்சு போயிட்டு நம்ம சென்னையில எங்க இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேட ஆரம்பிச்சதுல நமக்கு ரெஸ்டாரண்ட் எங்கேயும் இங்க இல்ல. இந்த நோ ஆயில் நோ பாயில் கான்செப்ட்ல இல்ல. அதன் பிறகு தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்பாலாம் பிறந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கிறச்ச, நான் வந்து சரி நம்மளே இத போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், நாங்க கோயம்புத்தூருக்கு ஃபேமிலியாவே கிளம்பிட்டோம். ஓகே. போயிட்டு அங்கேயே 1 இயர் இருந்து, முறைப்படி இந்த உணவு முறைகள் எல்லாமே கத்துட்டு வந்துட்டு தான் இங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆமா. ஆனா அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம சமைக்கணும் அப்படின்னா, அது வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் எங்களுக்கெல்லாம் தோணுது. ஏன்னா சாம்பார் வைக்கணும்னாலும் நமக்கு அடுப்பு தேவை, ரசம் வைக்கணும்னாலும் அடுப்பு தேவை. இவங்க இத எப்படி பண்றாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல எல்லாருக்கும். ஆமா. இப்ப எனக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்படிதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு இட்லி தான் பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம் அடுப்பு இல்லாம இட்லி எப்படி பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட போனேன்.